Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 8.1ல sum number 5 given பாருங்க. Prove that the line segment joining the midpoints of two sides of a triangle, அதாவது ஒரு triangleோட midpoint join பண்ற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சீங்க அப்படினா அந்த லைன் parallel to the third side, அந்த triangleோட third sideக்கு parallel இருக்கும். அதே சமயம் whose length is half of the length of the third side, அப்ப இந்த லைனோட length பாத்தீங்கன்னா அந்த third sideோட lengthல பாதி இருக்குமா. அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு, ஏதோ ரெண்டு சைடு, இந்த சைடு எடுத்துக்கலாம், அல்லது இந்த சைடு எடுத்துக்கலாம், இல்ல இந்த சைடு எடுத்துக்கலாம். எந்த சைடுல எடுக்கிறீங்களோ அந்த சைடோட மிட் பாயிண்ட்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி நீங்க லைன் டிரா பண்ணா அந்த லைன், நீங்க ரெண்டு லைன் சைடு எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அது போக ஒரு சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடுக்கு பேரலலா இருக்கும். அதே சமயம் அந்த லைனோட மொத்த லென்த்ல இந்த லைன் பாதி இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். சோ எப்பவுமே ஒரு சம் போடுறதுக்கு முன்னாடி பொசிஷன் வெக்டார்ஸ் எடுப்போம் இல்லையா. அப்ப ஏபிசியோட பொசிஷன் வெக்டார்ஸ் ஏ வெக்டார், பி வெக்டார் அண்ட் சி வெக்டார்னு வச்சுக்கலாமா. சோ OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B வெக்டார், OC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு C வெக்டார். இப்பதான் நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம், டிங்கிறதும் ஈங்கிறதும் மிட் பாயிண்டா, டி எதோட மிட் பாயிண்ட், ஏபியோட மிட் பாயிண்டா, இ எதோட மிட் பாயிண்ட், ஏசியோட மிட் பாயிண்டா. அப்ப மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், OD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பை 2. அதே மாதிரி OE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2. இப்ப நம்ம முதல்ல இந்த லென்த்தோட, இந்த லைனோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப DE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம், OE வெக்டார் மைனஸ் OD வெக்டார். OE இப்பதானே கண்டுபிடிச்சோம், A வெக்டார் பிளஸ் C வெக்டார் பை 2 மைனஸ் OD A வெக்டார் பிளஸ் B வெக்டார் பை 2. டினாமினேட்டர் சேமா தானே இருக்கு. சோ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸா. அப்ப A வெக்டார் பிளஸ் C வெக்டார் மைனஸ் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் பிளஸ் A வெக்டார் மைனஸ் A வெக்டார் கேன்சலா. ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு என்ன, C வெக்டார் மைனஸ் B வெக்டார் பை 2. இப்ப இந்த C வெக்டார் மைனஸ் B வெக்டார்ல பை 2ல இருந்து 1/2 வெளியே எடுத்துறேன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, C வெக்டார் மைனஸ் B வெக்டார் இருக்கா. C வெக்டார்ங்கிறது எதோட பொசிஷன் வெக்டார், OC வெக்டாரோட தான். அதே மாதிரி B வெக்டார்ங்கிறது OB வெக்டாரோட தான். அப்ப OC மைனஸ் OBன்னு இருந்தா நம்மளால எப்படி எழுத முடியும், BCன்னு எழுத முடியுமா. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, DE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/2 BC வெக்டார்னு கிடைச்சிருச்சு. சோ ஆல்ரெடி நம்ம இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே படிச்சிருப்போம், ஒரு வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா BC வெக்டார்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டாரும் பேரலல்னு சொல்லியிருக்கோம். சோ இங்க லாம்டாவா நம்ம எதை எடுத்திருக்கிறோம், 1/2. சோ அப்ப DE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு BC வெக்டார் பேரலல்னு வந்துருச்சா. அதே சமயம் DE வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/2 BC வெக்டார் வந்திருக்கு. அதாவது இந்த BCயோட லென்த்ல பாதி, அவ்வளவுதான். இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. So DE is parallel to BC vector and whose length is half of the length of the third side. Thank you students.